A very good evening and a warm welcome to you all in the name of our Lord and Savior Jesus Christ to this Sunday evening service. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த ஞாயிறு மாலை ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். For all of you who are in New Zealand, Kia ora, and please join us in worshiping our Lord together and singing the hymns in Tamil and also spiritually joining in praising God. And for people who are watching from India and other parts of the world, எல்லாருக்கும் வணக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாலை ஆராதனை நியூசிலாண்டில் இது மாலை, and it is in India it is going to be morning. So a very good morning to all of you who are watching from India, and God bless you and keep you safe. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இந்த பரிசுத்த ஆராதனையை நீங்கள் பங்கு பெறும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை முழுமையுமாக என்ஜாய் பண்ணி நாம் அனைவரும் சேர்ந்து அவரை துதித்து ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் அதை கேட்டு பிரியப்பட்டு நம்மளோடு வாசம் செய்வார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். So on that note, I once again wish you and bless you and have a happy time. Wait for the Lord to speak to every one of us. ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசுவதை வாஞ்சையோடு நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டுமாய் தாழ்மையாக ஜெபிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let's close our eyes and pray. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர் கர்த்தாவே. Hallelujah, Jesus, Lord Jesus, you are so high, O Lord Master. You are so majesty. Lord Jesus, நீர் பரிசுத்தத்தில் நிறைந்தவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. சுவாமி, மனிதனை நீர் இணைத்து பார்க்க நாங்கள் எம்மாத்திரம் சுவாமி. Lord Jesus, we thank you for your beautiful life that you have given us, Lord Master. சுவாமி, இந்த உலகத்தில் எவ்வளவோ மக்கள் இந்த வாழ்க்கை வாழ்ந்து கடந்து சென்றிருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆனாலும் கர்த்தாவே, இப்பொழுது எங்களை இந்த நாளில் ஒரு சுவாமி இந்த நாளை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக கூடான கூடிய ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க ஒரு இடத்தை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய கேஜெட்ஸை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக வாழ எங்களை அழைத்தீரே, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Lord, give us the wisdom to seek you, Lord, first, and know that what you want us to be doing in our lives, O Lord Master. சுவாமி, எங்களை சுவாமி பரிசுத்த குறைவு இருந்தால் அந்த பரிசுத்தத்தை நிறைவாக்கும் கர்த்தாவே. ஆவியானவரோடு சுவாமி நாங்கள் உறவாடும் அந்த உறவை அதிகப்படுத்த வேண்டுமாய் தாழ்மையாக ஜெபிக்கிறோம். Lord, give us the wisdom to have communion with the Holy Spirit, O Lord Master, not like the world is seeking for pleasures and seeking for other things which is going to be going in vain, O Lord Master. உலகம் இந்த அழிந்து போகும் இந்த மாயமாலமான காரியங்களை நோக்கி ஓடும் சுவாமி உலகமாக நாங்கள் இல்லாதவாறு கர்த்தாவே நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக சுவாமி உமக்கு உண்மையும் உத்தமுமாக உம்முடைய வார்த்தையை அதிக தீவிரமாக நாங்கள் கேட்கும்படியாக உமக்கு விசுவாசமாக வாழும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துங்க கர்த்தாவே. சுவாமி, எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. இந்த ஞாயிறு வேளையில் கர்த்தாவே எங்களோடு நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர் சுவாமி. லார்ட், யூ ஆர் ஹூவரிங் ஓவர் அஸ், லார்ட் மாஸ்டர். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் கர்த்தாவே எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. Lord Jesus, come and speak to us, Lord Master. Lord, cover your servant, Lord. என்னை மறைத்து நீர் வெளிப்படும் கர்த்தாவே. சுவாமி, ஆவலாய் கேட்டுக்கொண்டிருக்கும் மக்களை ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிங்க. Lord, bless each and every one of the people who are listening to this, Lord Jesus. Cover your servant and let your name alone be glorified through this ministry and through this church and through this service, O Lord Master. Lord, bless the rest of the service. Bless the songs we are going to be singing, O Lord Master. Lord, let it be pleasing in your eyes, O Lord Master, and pleasing in your ears, O Lord Master. Let the heavens open and receive the praises which we are giving you, O Lord Master. எங்களை தாழ்த்தி எங்கள் குறைகளை எல்லாம் உம்முடைய பாத்திரத்தில் வைக்கிறோம். மீதியான நேரத்தையும் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். அடியானை மறைத்து உம்முடைய வார்த்தை சென்று சேர வேண்டியவர்களுக்கு அதை சென்று சேரும் கர்த்தாவே. இவை எல்லாவற்றையும் எங்கள் நாதம் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். As I said before, we are going to be singing a few Tamil songs. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். இது வந்து ஒரு மெட்லியை போல பாடுவோம். So if you know the song, please join and sing along with us so that God will be pleased in listening to these songs. ஆண்டவரை துதிப்பது மிகவும் நல்ல காரியமாக இருக்கிறது. ஆண்டவரை துதிப்பதே அன்றி இந்த உலகத்தில் நமக்கு வேற காரியம் இல்லை. துதிகளினால் பல காரியங்கள் பலருடைய வாழ்க்கையில் மாறி இருக்கிறதுன்றதை நம்ம பார்க்குறோம். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் புதிய ஏற்பாடிலும் சரி பழைய ஏற்பாடிலும் சரி துதியினால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. So on that note, I strongly encourage all of you to join in singing these songs. It will be in Tamil, so pardon me if you don't know Tamil, but it will be a very simple thing for you to follow and understand, and you can also catch and sing along with us.
துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களோடு கூட நீர் பேசுகிறதுக்காக உமக்கு நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே ஒரு உண்மை உள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. கர்த்தாவே, நீர் மோசேக்கு நேராக சாட்சி கொடுத்தீர், நீர் தானியேலுக்காக சாட்சி கொடுத்தீர், நீர் தாவீதுக்கு சாட்சி கொடுத்தீர் கர்த்தாவே, யோபுக்கு சாட்சி கொடுத்தீர். அந்த மாதிரி கர்த்தாவே எங்களை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறதுக்கு கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே நாங்கள் உமக்கு நேராக பார்க்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய சரீரம், எங்களுடைய ஆவி, இது எல்லாவற்றையும் கர்த்தாவே ஆண்டவரே உமக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கரைகள், எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி கர்த்தாவே உருவசை கூட ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாட்களில் கர்த்தாவே உமக்கு ஏற்ற பிரியமான மகனாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. துதியுமக்கே
உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது கர்த்தாவே, உமது தயவு பெரியது. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் இதற்கெல்லாம் பாத்திரராய் இல்லாத போதும் கர்த்தாவே, நீர் எங்களுக்காக வந்து மரித்து கர்த்தாவே உமது அன்பை வெளிப்படுத்தினீர். அந்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் திராணி இல்லாத போது ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத போதும் உமது கிருபையினால், உம்முடைய தயவினால், உமது இரக்கத்தினால் எங்களை மூடிக்கொண்டீரே ஆண்டவரே. உமது தயவு பெரியது, உமது கிருபை பெரியது, உமது இரக்கம் பெரியது. நன்றி இயேசு சுவாமி. இப்பொழுதும் கூட எங்கள் இருதயத்தை நீர் பாரும் கர்த்தாவே, எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட பிரசன்னராயிரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் மறுபடியுமாக வாழ்த்தி இந்த மாலை ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். I greet you once again in the name of our Lord and Savior Jesus Christ to this Sunday evening service. So please stay tuned till the end, because God will definitely speak through his servant to all of you who are listening to this, and you will be definitely strengthened by his word. ஆண்டவர் உங்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்த இந்த அடியானின் மூலமாக அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துவார் என்பதை தீவிரமாக விசுவாசிக்கிறேன். So on that note, I once again want all of you to be very attentive in listening to this sermon, because it is a very important sermon. Not that the sermon which we saw last week was not important. ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் நமக்கு முக்கியமான காரியங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறார். அதன்படி நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பிரயோஜனமுள்ள இந்த காரியத்தை நாம் தியானிக்கும்படியாக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். Can you turn with me to 1 Kings chapter 3 verse 5 to 12? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை படிங்க. That night the Lord appeared to him in a dream and asked him, "What would you like me to give you?" Solomon answered, "You always showed great love for my father David, your servant, and he was good, loyal, and honest in his relations with you. And you have continued to show him your great and constant love by giving him a son who today rules in his place. O Lord God, you have let me succeed my father as king, even though I am very strong and don't know how to rule. Here I am among the people you have chosen to be your own, a people who are so many that they cannot be counted. So give me the wisdom I need to rule your people with justice and to know the difference between good and evil. Otherwise, how would I ever be able to rule this great people of yours?" The Lord was pleased that Solomon had asked for this, and so he said to him, "Because you have asked for the wisdom to rule justly, instead of long life for yourself or riches or the death of your enemies, I will do what you have asked. I will give you more wisdom and understanding than anyone has ever had before or will ever have again. I will also give you what you have not asked for. All your life you will have wealth and honor, more than that of any other king. And if you obey me and keep my laws and commands, as your father David did, I will give you a long life." Amen. Amen. So here we see that Solomon, what is he doing? He's asking God. ஆண்டவர் சாலமனுக்கு கனவுல தரிசனமாகிறார். போன வாரம் நீங்க எல்லாம் சேர்ந்து கேட்டிருந்தீங்கன்னா, sermon ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, last week I spoke about how important it is for a man or a woman to have dreams, visions, and constantly communicating with God through dreams. ஆண்டவர் யாக்கோபின் வாழ்க்கையில இந்த கனவின் மூலமாக எப்படி தரிசனங்களை தந்து அவருடைய வாக்குத்தத்தங்களை அவர் பிடித்து கொண்டு அவர் செயல்படும்படியாக அவரை உற்சாகப்படுத்தினதை நாம் போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் அதோட தொடர்ச்சியாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? There was a dream which Solomon had. What was the dream? Lord appeared in Solomon's dream and he is saying what? தமிழ்ல படிங்க. God is asking Solomon, what do you want? உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு சாலமன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. Give me wisdom. எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு உம்முடைய ஜனங்களை வழி நடத்தும் அறிவை தாங்க. Give me the wisdom and give me discerning spirit.
கிவ் மீ த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட்னு சொல்லி ஆண்டவரிடம் யாரு சாலமன் அந்த ட்ரீம்ல கேட்கிறார். தமிழ்ல படிங்க இதை. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீதே என் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனே அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானும் என்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததுமான இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஆமென். போதும். சாலமன் கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை கேட்கிறார். உனக்கு என்னப்பா வேணும்? அவர் ஏன் கேட்கிறார்? ஆண்டவர் ஏன் வந்து சாலமனுடன் வந்து பேசுறாருன்னா, அதுக்கு முன்பாக நீங்க படிக்கலாம் வேண்டாம், எடுத்து வச்சுக்கோங்க. 2ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் என்னாவது பாருங்க. தேவனை ஆராதிக்க there was no place to worship God in the whole of Israel. யார் முதல்ல ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டுறது? சாலமன் ராஜா தான் முதல்ல ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டுறாரு. அதுக்கு முன்பாக ஆண்டவர் எங்குமே ஒரு ஆலயத்திற்குள்ள வாசம் செய்யலன்னு பார்க்கணும். அது ஒரு பெரிய குறையாவே இருக்குது. ஆனா ஆண்டவர் சாலமன் ஞானிக்கு ஒரு பெரிய கிருபையை தந்து இந்த ஆலயத்தை கட்ட தராரு. ஏன் அப்படின்னா அவர் அவருடைய இருதயத்தை பார்க்கிறார். பிகாஸ் கிங் சாலமன் இந்த ட்ரீம் வரதுக்கு முன்பாக என்ன பண்றாரு பாருங்க. படிங்க 2ஆவது வசனம் 3ஆம் வசனத்தை படிங்க. அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். ஜனங்கள் எங்க பலியிட்டு வந்தாங்களா? மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். சாலமன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். ஆமென். சாலமன் தேவனிடம் மிகுந்த அன்பு காட்டினபடியால் அவன் மேடைகளின் மேல் ஏறி ஆண்டவருக்கு பலியிட்டு வந்தான். மேடைகளின் மேல் என்னன்னா, he went to high places to give sacrifices to God. ஏன் வந்து உயர்ந்த ஸ்தலங்களுக்கு போறாங்கன்னா, அந்த காலத்துல ஜனங்களுக்கு ஆண்டவரை முதன்மைப்படுத்தணும்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, they will choose small hills or mountains or உயரமான இடங்களுக்கு போய் அவருக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அங்க ஆண்டவருக்கு ஆராதனை செய்வாங்க. அதை தான் சாலமன் ஞானியும் செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். Solomon's heart was so pleasing to God. Not only David's heart, but Solomon's heart was also pleasing to God because he had a heart of humility. ஆண்டவர் வந்து கடவுளை வந்து கேட்கிறாரு, என்னப்பா நீ வந்து எனக்காக போய் உன்னுடைய ஜனங்களுக்கோட சேர்ந்து நீ ஒரு பெஸ்ட் இடத்துல போய் நீ வர்ஷிப் பண்ற. You are worshipping me. You are giving sacrifices in the best places. So that is why he is coming. ஆண்டவர் சும்மாலாம் யார்கிட்டயும் வரமாட்டார். ஆண்டவர் உங்களிடம் வந்து சில காரியங்களை பேசினார்னா it is because you are very special. It is not that God will just come to anybody, a person who's just walking on the roads and come and speak to him. ஆண்டவரை தேடுபவர்களுக்கு தான் அவர் வெளிப்படுறவரா இருக்கிறார். ஆமாவா இல்லையா? இல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சும்மா இருந்தீங்கன்னா கூட ஆண்டவர் உங்களோட பேசுவார். அப்படிலாம் கிடையாது. You have to constantly seek God's presence, and you have to be constantly reminding yourselves that you have to be in the presence of God. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்கும்படியாக உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். அதன்படி இப்ப பாத்தீங்கன்னா சாலமன் ஞானிக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த ட்ரீம்ல கேட்கிறார். For which Solomon says, எடுத்தோன்னு என்ன பண்றாரு, நம்ம கிட்ட ஆண்டவர் வந்து கேட்டாருன்னா என்ன சொல்லுவோம் தெரியுமா, எனக்கு வந்து ஆண்டவரே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கார் வேணும் சுவாமி. நான் இப்போ இவ்வளோ நாள் நான் வந்து பைக்கில் போயிட்டு இருந்தேன், இத்தனை வருஷம் நான் வந்து சைக்கிளில் போயிட்டு இருந்தேன். ஐ பீன் ட்ராவலிங் ஆல் தீஸ் டேஸ் த்ரூ அவுட் த சிட்டி பை public transport. I need a nice car. I need a SUV, maybe a flash one or even a second hand one. Whatever it is, whatever I want to grow in my life. That is good. ஆனால் ஆண்டவர் இங்கே வந்து சாலமன் கிட்ட கேட்டோன்னு என்ன சொல்றாரு, முதல்ல நீர் என்னிடம் வைத்த இந்த கிருபைக்கு நான் எம்மாத்திரம். ஆமேன். எனக்கு பிரியமானவர்களே, அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் உங்களிடம் இருக்கிறதா? ஆண்டவர் கேட்கிறாரு, எல்லாம் வல்ல பரிசுத்தராகிய பரிசுத்தர் வந்து உங்களோட பேசினார்னா நீங்க முதல்ல போய் என்ன கேட்டுறீங்க, போய் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத காரியம்,
ஒரு 10 வருஷம் ஓடுமா அந்த காரு, அதை போய் கேட்குறீங்க. ஒரு 100 வருஷம் இருக்குமா அந்த வீடு, அதை போய் கேட்குறீங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறாரு சாலமன்? ஞானத்தை தாங்க, கிவ் மீ விஸ்டம், ஆண்டவரை அறியும் அறிவை தாங்கன்னு சொல்லி கேட்கிறார். ஏன் அதை கேட்கிறார்? அது கூட அவருக்காக கேட்டுக்கல. ஏன்னா உம்முடைய ஜனத்தை நான் நடத்தணும் அல்லவா. திரளான ஜனங்களா இருக்கிறார்கள். ஹூ ஆர் த திரளான ஜனங்கள்? ஹூ ஆர் த நியூமரஸ் பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேல் மக்களை வழி நடத்த என்னை ராஜாவாக நீர் வைத்து விட்டீர். என்னுடைய தகப்பனாகிய தாவீது செய்த காரியத்தின் நிமித்தமாக, அவர் சொல்றாரு என்னுடைய காரியத்தின் நிமித்தமாக இல்ல, பிகாஸ் டேவிட் வாஸ் சோ ஃபெய்த்ஃபுல் டு யூ, யூ ஹேவ் கிவன் மீ த கிரவுன். எனக்கு நீங்க தாவீதுனுடைய இடத்தை தந்து, you are promoting me to a king. There were many competitors for Solomon. There were so many children who David had. ஒரே ஒரு மகன் கிடையாது சாலமன், டேவிடுக்கு. He had multiple wives, he had many children, but Solomon was the chosen one. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்த மகனாகவோ மகளாகவோ நிச்சயமாகவே வைத்திருக்கிறார் என்பதை நான் தீவிரமாக விசுவாசிக்கிறேன். ஆனால் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அவருக்கு பிரியமானபடி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு முதல் காரியம் என்னது? தாழ்மை. First you need to humble yourself and think about the things which are heavenly. போன வாரம் நான் சொன்னதை போல seek ye first the kingdom of God and all these things shall be added unto you ன்றதை நம்ம பார்த்தோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு உவமையை சொல்றார். Jesus himself says a parable about the kingdom of heaven. அதை போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கும் நம்ம அதை பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக சாலமனுடைய வாழ்க்கையில அவருக்கு ஆண்டவர் கேட்ட உடனே முதல்ல சொல்றாரு, ஆமா ஆண்டவரே, நான் இப்போது இந்த ராஜாவை இருக்கிறது என்னுடைய தகப்பனாருக்கு நீங்க செஞ்ச ஒரு பெரிய கிருபை, அதன் மூலமா தான் நான் ராஜாவா இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு தேவை என்னன்னா, ஐ வாண்ட் டு ஹாவ் அ ஹார்ட் ஆஃப் டிசர்ன்மெண்ட். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க சொல்லுங்க? நீங்க ஜெபம் பண்ணியிருக்கீங்க இல்லையா வாழ்க்கையில? I know many people would have prayed. I mean, all of you would have prayed. Not many people. உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தடவையாவது ஜெபம் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி ஒரு 100 தடவை ஜெபம் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 தடவையில் எத்தனை பேர் ஞானத்தை தாங்க சுவாமி, உண்மை அறியும் அறிவை தாங்க சுவாமி, உங்களுடைய வேதத்தில் என்ன போட்டிருக்கின்றன நான் படித்து புரிஞ்சுக்கணும் சுவாமி, இந்த மாதிரி அடியார்கள் பேசும்பொழுது அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்னுடைய ஞான கண்களை திறந்தருளுங்க சுவாமின்னு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? உண்மையாகவே நான் உங்களை வாஞ்சி விரும்பி தாழ்மையை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், please listen to the word of God with all diligence. Seek ye first the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது சாலமன் தேடினான். முதலாவது எப்படி தேடினான்? போய் பலிபீடத்தை wherever there was a high place, he went and offered sacrifices. And then when God came and asked him, he said, give me the discerning spirit. உம்மை அறியும் அறிவை தாங்க சுவாமி. எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நிறைய விதமான ஊழியங்கள் இருக்கு, நிறைய விதமான ஊழியக்காரங்க இருக்காங்க. எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. எல்லார் மூலமாகவும் அவருடைய வார்த்தை சென்று ஒவ்வொருடையும் சேர்க்கிறது. ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, God is telling what is more important is for you to have an understanding of God. ஆண்டவரை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? ஆண்டவரை ஒரு பொருள் தருபவராகவோ, இல்லாட்டி ஆண்டவரை ஒரு பணம் சம்பாதிக்கும் மிஷினாகவோ, இல்லாட்டி ஒரு கமர்ஷியல் எலிமெண்டாகவோ நீங்க யூஸ் பண்றீங்களா, இல்லாட்டி பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் வழியாக நீங்க யூஸ் பண்றீங்களா? பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் வழியாக நம்ம எப்படி அவரை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் சொல்லுங்க? ஏன்னா God says, come and follow me, I will give you prosperity. எங்கேயோ சொன்னாரா? come and follow me, the door is very narrow, குறுகலான பாதையா இருக்கு, அந்த பாதையின் வழியில போகணும், அந்த வழியே நான் தான்றார். அந்த குறுகலான பாதை தான் இயேசு சுவாமி. Just imagine a God coming down from heaven, dying for you and me, not killing his enemies, not going and fighting for you, not going and killing people with the word and with the sword, but rather அவர் ஒப்பு கொடுக்கிறார். தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த பரிசுத்த தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய செயல் எல்லாம் எங்கே இருக்கு? Where are we putting our heart? I am not saying richness is not bad, wealth is not bad, wealth is good, that is also good. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தான் நாம நன்மையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது படிங்க, திரும்ப கண்டினியூஸாக படிங்க. நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், தமிழில் படிங்க. ஸோ ஆண்டவர் சாலமன் ஞானியிடம் கேட்டோன்னா அவர் சொல்றாரு, கிவ் மீ விஸ்டம், கிவ் மீ த அண்டர்ஸ்டாண்டிங், கிவ் மீ த நாலேஜ் டு நோ யூ அப்படின்னு சொன்ன பிறகு, இட் ப்ளீஸ் த லார்ட் that Solomon had asked this. God said to him, because you have asked this and have not asked for yourself long life or riches or the life of your enemies, but have asked for yourself understanding to discern what is right, I now do according to your word. Indeed,
I give you a wise and discerning mind. No one like you has been before, and no one like you shall arise after you. படிங்க தமிழ்ல. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமன் இந்த காரியத்தை கேட்டதும் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதனாலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உனக்கு முன்பு உன்னை போல் ஒருவன் இல்லை, உனக்கு அப்புறமா ஒருவன் உன்னை போல் எழும்புவதும் இல்லை. எதுல? ஞானத்துல. எனக்கு பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஒரு ஸ்பெஷல் பர்சனா வைப்பார். எனக்கு பிரியமானவர்களே, சாலமன் ராஜா கேட்டதெல்லாம் என்னது? ஞானத்தை கேட்டார். ஆனா அவர் ஞானவான் மட்டுமா? யார் அவரு? He was the wealthiest of the kings of the entire world. சாலமன் ராஜாவோட ரிச்சஸ் பத்தி நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம்ல. கிங் சாலமன்ஸ் ட்ரெஷர்ஸ்னு ஒரு மூவியே வந்திருக்கு. ஸோ God does not only give wisdom. நீங்க எதை தாழ்மையா கேட்டீங்கனாலும் அதை தந்துட்டு கூட கொடுக்கப்படும். He will add everything on to what you have asked for. நீங்க நன்மையானதை கேட்டீங்கன்னா நன்மையானதை தந்துட்டு அதுக்கு பை ப்ராடக்ட்ஸையும் சேர்ந்து ஆண்டவர் தருவார். இந்த மகனே, நீ விசுவாசத்தோடு என்கிட்ட கேட்ட, நான் உனக்கு அதி நிச்சயமா அதை தருவேன். ஆனாலும் உனக்கு தேவையானதை சந்தித்து தேவைக்கு மேலானதையும் நான் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. சாலமன் ஞானி என்ன கட்டுறாரு? பெரிய ஆலயத்தை கட்டுறாரு. ஆலயத்தை கட்டுறதுக்கு எங்கெங்கெல்லாம் வருது? உலகம் ஃபுல்லாலேருந்து வருது. இந்தியாவிலேருந்தும் போச்சுன்னு சொல்லி சில குறிப்புகள் சொல்லுது. The whole world, which was connected world of that time, sent goods, sent wood, sent all the building materials to build the kingdom of God. எனக்கு பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு ஞானத்தை கேட்டு, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட எனக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் தருவார். எக்யூப்மெண்ட்ஸ்னோட நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, கிட்டார் தருவார், ட்ரம்ஸ் தருவார்னு. அதெல்லாம் தரமாட்டார். அதையும் தருவார். முதல்ல என்ன தருவார்னா, உங்களுக்கு ஞானத்தை தருவார். உங்களுக்கு வேண்டிய ரிசோர்சஸ் எல்லாம் பூர்த்தி செய்வார். ரிசோர்சஸ்னா என்னது? He will give you the divine connections. He will give you people to come and be with you, to pray with you, to be a source of encouragement to you, to build a heavenly kingdom. பரலோக ராஜ்யத்தை குறித்த வாஞ்சை உள்ள மக்களை உங்களுடைய லைஃப்ல கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை தவிர ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன ஒரு காரியம் இருக்க போகுது சொல்லுங்க? This is the main and the most important thing for every Christian, for every believer who is living in this world to cling on to. இதெல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பை ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் சொல்கிறேன் பாருங்க. இது மேலான காரியம். ஞானத்தை கேளுங்க, ஞானத்தை தருவார். 128 சங்கீதம் எடுத்துக்கோங்க. Turn to Psalm 128. நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், தமிழில் நீங்கள் அப்புறம் படிங்க. Happy are they all who fear the Lord and who follow his ways. You shall eat the fruit of your labor. Happiness and prosperity shall be yours. Your wife shall be like a fruitful vine within your house, your children like olive shoots round about your table. The man who fears the Lord shall thus indeed be blessed. The Lord bless you from Zion, and may you see the prosperity of Jerusalem all the days of your life. May you live to see your children's children. May peace be upon Israel. தமிழ்ல படிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். போதும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நான் சொன்னது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்த சாலமன் ஒரு பாக்கியவான். அவன் கேட்டது என்ன? ஞானத்தை கேட்கிறான். He is asking just for wisdom to take care of his people. அவனுடைய ஜனங்களை வழி நடத்தும் ஞானத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கிறான். அவன் பாக்கியவானா இருக்கான். அதுக்கப்புறம் படிங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சாலமன் ஞானியின் கைகளின் பிரயாசத்தை அவன் மட்டும் சாப்பிடவில்லை. The whole of Israel had. There was no powerful king as good as Solomon.
தாவீது ராஜாவை விட அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் உலகம் ஃபுல்லாக போய் பரவச்சுன்றதை நம்ம பார்க்குறோம். பிகாஸ் ஹி வாஸ் த ஒன்லி யுனைட்டிங் மானார்க். அவன் தான் வந்து யூதேயாவையும் அவன் தான் இஸ்ரவேலையும் ஆண்ட ஒரே ஒரு கடைசி ராஜா. அதுக்கப்புறம் ஒரு ராஜா வந்து 2 தேசத்தையும் ஆளவே இல்லை. படிங்க. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். படிங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். ஆமென். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஆமென். இது பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவர் எதை குறித்து சொல்றாருன்னா, ஒரு மனுஷனுக்கு எது முக்கியம்னா அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய மேரிட்டல் லைஃப், அவனுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப முக்கியன்றதை இங்க சொல்றாரு. எனக்கு அன்பானவர்களே, நிறைய கிறிஸ்தவர்கள் எதை தவற விட்டுறோம்னா, we seek for all the worldly things, we seek for good jobs, we seek for all the materialistic things, but we tend to fail in the main thing, which is the family relationship. உங்களுடைய மனைவி உங்களுக்கு திராட்சை தோட்டத்தை போல இருப்பாங்களாம். வீட்டில் இருக்கிற ஒரு அப்படின்னா என்ன, திராட்சை செடி என்ன பண்ணும்? இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். யூ கேன் டூ சோ மெனி திங்ஸ். இட் இஸ் அ வெரி வைட்டாலிட்டியை கொடுக்கும் ஒரு செடியா இருக்குது. உங்களுடைய பிள்ளைகள் யாரை போல இருப்பாங்க? ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஒலிவ மர கன்றுகள்னா இட் இஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் ஆயில். நிறைய உபயோகம் உள்ள ஒரு காரியத்தை செய்யும் பிள்ளைகளை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். நல்ல மனைவியை தருவார், நல்ல பிள்ளைகளை தருவார். அவங்க எல்லாம் உங்களோட வீட்டிலேயே இருப்பாங்க. அப்புறம் படிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு ஆனா என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? பயப்படுகிற மனுஷன். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனா நீங்க? கர்த்தருக்கு பயப்படுற மனுஷியா நீங்க? அது உங்களுடைய இருதயத்துக்கு மாத்திரம்தான் தெரியும். எனக்கு பிரியமானவர்களே, இதை நீங்க செய்யாம ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமாகி, even if God comes and speaks to you over a dream or a vision, or he can come and talk to you in any forms and any means and on any day, அப்படி கேட்கும்போது நீங்க போய் ஒரு சின்ன காரியத்தை போய் கேட்டு உங்களுடைய ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற மேன்மையான காரியத்தை இழந்து போட போறீங்களா? இல்லாட்டி சாலமோனை போல ஞானத்தை கேட்டு அதன்படி வரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போறீங்களா? ஞானத்தை கேட்டான், ஞானத்தை தந்தார், அதற்கு பின்பாக இதையெல்லாம் தராரு பாருங்க. ஐஸ்வர்யத்தை தராரு, சமாதானத்தை தராரு, ப்ராஸ்பரிட்டி தராரு, ஸ்ட்ரென்த்தை தராரு. அவனுக்கு இல்லாத எல்லா காரியங்களையும் அவனுக்கு தராரு. அவனுடைய பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களையும் மீறி அவருக்கு ஒரு பேரை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. படிங்க. அதுக்கப்புறம் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நீங்க நிச்சயமாகவே உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீங்க, அவங்களுக்கு வரும் சமாதானத்தையும் நீங்க காண்பீங்க. இதுதான் ஆண்டவர் தர பரிபூரண வாழ்க்கை. இதுதான் பரிபூர்ண ஆசீர்வாதம். சும்மா பாதியில வந்துட்டு போற ஆசீர்வாதத்தெல்லாம் ஆண்டவர் தரமாட்டார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு. அவர் மேல் விசுவாசமாய் இருந்து, அவர்கள் பற்றுதலாய் இருந்து, அவருடைய வார்த்தையில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் நட்ட செடியை போல இருப்பான். நீதிமான் எதை போல செழித்திருப்பான்? பனையை போல செழித்திருப்பான். என் பையனுக்கு பேரு ஈழன். ஈழன்னா என்னன்னா, இஸ் அ பாம் ட்ரீ. அதுக்காக தான் அவனுக்கு அந்த பேரை வச்சோம். அவன் ஹீஸ் கோயிங் டு செலிப்ரேட் ஹிஸ் பர்த்டே இன் 1 week's டைம். அவனுக்கு ஈழன்னு பேர் வச்சது என்ன காரணம்னா, அவன் பனையை போல செழித்திருக்கணும். பனைக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்னது ஒரு மாதிரி ஓல்ட் ஃபேஷன்ட் ட்ரீ அப்படின்றாங்க. ஆனால் பனைமரம் என்ன ஒரு முக்கியமான காரியத்தை பண்ணும் தெரியுமா? நீங்க எங்க தண்ணி இல்லாத இடத்துல போய் நெட்டு வச்சாலும் இட் வில் கோ அண்ட் கிராஸ் ஆல் த வாட்டர்ஸ் ஃப்ரம் த கிரவுண்ட் அண்ட் இட் வில் ஃப்ளரிஷ். ஒண்ணுமே இல்லாத தரைமட்டமா இருக்கிற இடத்துல நீங்க போய் ஒரு பனை மரத்தை நெட்டு வச்சீங்கனாலும் அங்க அது கனி கொடுக்கும் ஒரு செடியா இருக்கும். பனையில் இல்லாத செழிப்பு எங்கேயுமே இல்லை. பனையில நிறைய there are so many things which we can do out of a palm tree. அது துவக்கத்து அதோடைய லைஃப் சைக்கிளே அப்படிதான். அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் பனையை போல செழித்து இருக்கணும். நீங்க நீதிமான்களா இருக்கணும். If you want to live a prosperous life, if you want to live a blessed life, then you need to have the fear of the Lord. And the fear of the Lord வந்துச்சுன்னா நீங்க என்ன கேட்பீங்க? முதல்ல போய் பொண்ணையோ பொருளையோ, எனக்கு ஒரு வேலையை தாங்க, எனக்கு ஞானத்தை தாங்கன்றதை தவிர வேற எதுவும் கேட்க மாட்டீங்க. Give me the wisdom Lord நீங்க கேட்டு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு இது எல்லாத்தையும் தருவார். எனக்கு பிரியமானவர்களே, I'm going to finish my sermon very soon. Before that, I'm going to read or quickly mention 5 parables which Jesus mentions. பரலோக ராஜ்யத்தை குறித்து உங்களுக்கு தெரிஞ்ச 5 காரியங்களை சொல்லுங்களேன். இயேசு சுவாமி பரலோக ராஜ்யத்தை குறித்து நிறைய பேரபிள் சொல்றார். பரலோக ராஜ்யம் இதற்கு ஒப்பா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் அதற்கு ஒப்பா இருக்கிறதுலாம் சொல்றாரு இல்லையா? போன வாரம் எதை குறித்து நம்ம பார்த்தோம்? பரலோக ராஜ்யம் எதை குறித்து
What was the kingdom of heaven? விதைகள் விதைக்கதை போல இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது 5 காரியங்களை குறித்து சொல்றாரு. ஏன் வந்து ஐ எம் டாக்கிங் அபவுட் த கிங்டம் ஆஃப் ஹெவன்? ஆண்டவர் மறுபடியுமாக இந்த கடைசி காலங்களில் உங்களுக்கும் எனக்கும் புரிய வைக்கிற காரியம் என்னன்னா, we are in a very crucial time in history. We are going to be taken into eternity. பரலோகத்திற்கு நாம் செல்ல இருக்கிற காரியம், நாம் அதி தீவிரமாக நாம் பற்றி கொள்ள வேண்டிய காரியம், பரலோக ராஜ்யத்தை குறித்த ஞானத்தை எனக்கு தாங்க சுவாமி. நான் இந்த உலகத்தில் இருக்கும் ஞானம் எனக்கு வேணாம், நான் உண்மை அறியும் அறிவை தாங்க சுவாமி. அதை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்ணீங்கன்னா, இந்த ஞானம் பரலோக ஞானத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா, உலகத்தில் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தெல்லாம் தருவாருன்றத ஆண்டவர் இப்போவே சொல்லிட்டார். என்னெல்லாம் தருவாராம்? உங்களுடைய குடும்ப வாழ்க்கை செழிக்கும். குடும்ப வாழ்க்கையை செழிக்கிறதை விட ஒரு மனுஷனுக்கோ ஒரு மனுஷிக்கோ என்ன இருக்கும் சொல்லுங்க? உங்களோட ஒய்ஃபோட ஹஸ்பண்டோட நீங்கள் நல்லா சந்தோஷமாக சமாதானமாக நீடித்த ஆயுசு நாட்களோட உங்கள் பிள்ளைகளை கண்டு வாழும் வாழ்க்கையை விட உங்களுக்கு என்ன பெரிய சந்தோஷம் வேணும்? வீடு வேணுமா? அதையும் தருவார். நல்ல பிள்ளை இல்லைன்னு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களா? பிள்ளைகளை தருவார். எனக்கு பிரியமானவர்களே, I sincerely pray for all the people, all the children of God who is listening to this, for your special child to be born. ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இந்த அடியானின் மூலமாக சொல்ல இருக்கும் காரியம், if you are going through a dry patch in your life, God is saying, seek ye first the kingdom of God. என்னுடைய ஞானத்திலேயே தியானித்து என்னையே நீ பற்றி கொண்டிருந்தனா, if you hold on to me, if you cling on to me, and if you keep asking me more questions about the kingdom of heaven, I will do great miracles in your life. உனக்கு வனாந்திரமான வறண்ட பாதைகளை எல்லாம் மாற்றி உனக்கு செழிப்பான பாதையை நான் உருவாக்கி தருவேன்னு சொல்றார். மேத்யூ சாப்டர் 13 verse 31 to 33 படிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம். மேத்யூ 13:1-3, 31 to 33. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரியதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். ஆமென். இது இல்ல போதும். ஃபர்ஸ்ட் ஓமை 5 ஓமை இருக்கு. 5 ஓமையும் பொறுமையா நம்ம பார்க்க போறோம். முதல்ல பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? மஸ்டர்ட் சீட், ஒரு கடுகு விதையை போல இருக்குதுன்னு பார்க்குறோம். எனக்கு பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு முதல் காரியம் என்னன்னா விசுவாசம். இஃப் யுவர் ஃபெய்த் இஸ் as small as a mustard seed, you can move mountains சொல்றார். அந்த ஃபெய்த் தான் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டுட்டு போற ஒரு முக்கியமான ஒரு எலிமெண்டா இருக்குது. அது நீங்க விதையை விதைச்சிட்டீங்கன்னா அது எப்படி வளருமா? ஒரு பெரிய விருட்சகமாக வளர்ந்து ஒரு ட்ரீயை போல ஒரு மரத்தை போல வளர்ந்து அது என்ன ஆகுமா? அநேக பறவைகள் வந்து தங்கும் இடமா இருக்குமா? உங்களுடைய விசுவாசத்துல நீங்க பலப்பட்டிருந்தீங்கன்னா, if you are strong in your faith, if you are steadfast in your faith and in the belief that Jesus is everything in your life, people will see, people who are around you will see your faith, and that will bring them to the kingdom of heaven. நீங்க மாத்திரம் போக மாட்டீங்க, உங்களை கூடி இருக்கிற மக்களையும் சேர்த்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவீங்க. அதுதான் இந்த கூட்டுக்கு சமமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுமா? அங்கே கூடு கட்டி பரலோக ராஜ்யத்தை நோக்கி தியானிக்கும்னு பார்க்குறோம். அடுத்தது என்னது? வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதே ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். போதும். பரலோக ராஜ்யம் புளிப்பு மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆர் த லீவன்ட் அப்படின்னா இங்கிலீஷில் போட்டிருக்கு. புளித்த மாவு யாருக்காவது பிடிக்குமா? புளித்த மாவு நீங்கள் சாப்பிடுவீங்களா? பரலோக ராஜ்யம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் நல்ல விஷயங்களை ஆண்டவர் சொன்னார்னா அது பிடிக்கும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. பிடிக்குமா உங்களுக்குலாம் ஆண்டவர் சொல்கிற காரியம்? எத்தனை பேர் பிடிக்கும் ஆண்டவர் சொல்கிற காரியம்லாம்? பிடிக்காது. புளித்த மாவை போல தான் பரலோக ராஜ்யம் இருக்கும். It will not be very glittery as many people say. People say that தங்கத்திலே நான் வந்து அதை பார்த்தேன், நான் வந்து அங்கே வெள்ளி ஆறுகள் ஓடிச்சு, அங்கே நதிகள் ஓடிச்சு, அதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் these are the visions people may get. But I am saying, if you have to go to the kingdom of heaven, எதுக்கு ஒப்பா இருக்கு? நான் சொல்லப்பா. அதை யார் சொல்றா? இயேசு சாமி சொல்றார். Jesus himself is saying that kingdom of heaven is like the yeast that a woman took and mixed it with 3 measures of flour until all of it was leavened.
ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம புளித்த மாவுலாம் நம்ம பார்த்தது இல்லை இல்லையா? நம்ம we would have grown in a different environment and in a modern society. But in olden days, if you have grown in, if you have been brought up in India, ஒரு உரைக்கு தயிர் ஊற்றுவாங்க. அந்த தயிருக்கு உரையை ஊற்றுன்னு சொல்லிட்டு ஒரு புளிச்சு போன தயிரை எடுத்துகிட்டு வந்து நல்ல பாலில் மிக்ஸ் பண்ணுவாங்க. பண்ணோன்னு என்ன ஆகிடும்? அது அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆகிடும்? தயிர் ஆகிடும். எனக்கு பிரியமானவர்கள், அப்படிதான் வந்து பரலோக ராஜ்யம் இருக்குமா? நீங்க புளித்தை மாவை போல இருந்து அந்த நல்லா கிளிட்டரியா இருக்கிற அந்த காரியங்களை நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஆண்டவர் என்னவா அதை எடுத்துட்டு வருவார்னா ஒரு எடிபிள் தயிரை போல, ஒரு கேர்டை போல, நல்ல உணவு, ஆரோக்கியம் உள்ள ஒரு பொருளை போல தருவார். அப்படி அதுக்கு ஒப்பா இருக்குது. முதல் காரியம், பரலோக ராஜ்யம் எதை போல இருக்கிறது? மஸ்டர்ட் சீடை போல இருக்குது. அது வளர்ந்து ஒரு பெரிய மரத்தை போல வளரும். ரெண்டாவது, ஒரு புளித்த மாவை போல இருக்கிறது. ஏன்னா பிடிக்காது. பரலோக ராஜ்யத்தை பத்தி ஒருத்தன் பேசினான்னா அவன் இந்த உலகத்துக்கு விரோதியாக இருப்பான். உலகத்தின் ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு வாங்கன்னு சொன்னான்னா அவன் உலகத்துக்கு விரோதியாக தான் தெரியுவான். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒருத்தன் தியானிச்சுக்கிட்டே இருந்தான், அவன் வந்து பிரசங்கத்தை பண்ணான்னா அவன் இந்த உலகத்துக்கு புளித்த மாவை போல தான் இருப்பான். ஆனா பரலோக ராஜ்யம் புளித்த மாவு தான். மூணாவது என்னது? படிங்க, 44 to 52 படிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. போதும், 3, 4 படிச்சிட்டீங்க. பரலோக ராஜ்யம் மூணாவது காரியம், பரலோக ராஜ்யம் ஒரு நிலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை போல இருக்கிறது. அவன் என்ன பண்றான்னா எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை அந்த பொக்கிஷத்துக்காக வாங்குறவனா இருக்கிறான். ஒரு வியாபாரி போய் அந்த தன் நிலத்தை, இந்த எல்லா ஐஸ்வர்யம் அவன் வச்சிருந்தான எல்லாத்தையும் வித்துட்டு அந்த பரலோக ராஜ்யம் என்ற பொக்கிஷத்தை வாங்கும்படியாக அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். நான்காவது காரியம், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது? The kingdom of heaven is like a pearl. ஒரு முத்துக்கு, ஒரு விலை உயர்ந்த முத்துலேயே நிறைய விதமான முத்துக்கள் இருக்கு. பிளாக் பேர்ல், டஹிட்டி பேர்ல், சீ பேர்ல், ஃப்ரெஷ் வாட்டர் பேர்ல், அந்த மாதிரி. ஸோ நிறைய விதமான முத்துல இது விலை உயர்ந்த முத்தை போல இருக்கு. என்ன பண்றான் அவன்? அந்த எல்லாவற்றையும் விற்று அந்த வியாபாரி அந்த விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அந்த வியாபாரி என்ன பண்றான்? திரும்ப போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை போய் எடுத்துக்கொள்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்கும் கூட. சில சமயம் எல்லாமே ஒண்ணுமே இல்லாம விட்டுட்டு போயிடும். உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க, உங்களுடைய உறவினர்கள் இருப்பாங்க, எல்லாரும் திடீர்னு ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது? பரலோக ராஜ்யத்தின் சிந்தையை நீங்க விடவே கூடாது. Be it a good time or a bad time, be it a good day or a bad day, நீங்க எப்பவுமே பரலோக சிந்தையிலேயே நீங்க இருக்கணும். அப்புறம் நீங்க அதை போய் அடையணும்னா என்ன? யூ ஹாவ் டு நாட் ஓன்லி யூ என்டரிங் த கிங்டம் ஆர் யோர் ஃபேமிலி ஆர் யோர் ஃப்ரெண்ட்ஸ். உலகத்தில் உள்ள முடிந்தவரை உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவர்களையும் பரலோக ராஜ்யத்தின் சிந்தையோடு நீங்கள் கூட்டி செல்ல வேண்டும்படியாக ஆண்டவர் உங்களை வாஞ்சிக்கிறார். கடைசியான காரியம் படிங்க. பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்ட சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்த போது அது கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளிலே சேர்த்து ஆகாதவைகளை எரித்து போடுவார்கள். பரலோக ராஜ்யம் கடைசியா எப்படி இருக்குதான்? ஒரு மீன் வலையை போல இருக்குதான். ஏன்னா மீன் வலையில பிடிக்கும் போது என்ன இருக்கும்? நல்ல மீனும் இருக்கும், கெட்ட மீனும் இருக்கும். ஸோ நல்ல மீனை யார் எடுத்துப்பாங்க? அதில் போட்டிருக்கு, நான் சொல்லலை, தேவதூதர்கள் கடைசி காலத்தில் நல்ல மீன்களை எடுத்துப்பாங்க. பீப்புள் ஹூ ஆர் ரைச்சஸ், நீதிமான்களை பரலோகத்திற்குள்ளும் அநீதி செய்பவர்களை, பாவிகளை, துன்மார்க்கரை எரி நரகத்துக்கும் தள்ளுவாங்கன்னு நான் சொல்லலை, வேதாகமும் சொல்லுது. அதை படிங்க. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும் தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். நல்ல மீன்களையும் கெட்ட மீன்களையும் பிரித்தெடுத்து தேவதூதர்கள் நல்ல மீன்களை நல்ல ஒரு பக்கெட்லையும் கெட்ட மீன்களை எரி நரகத்துக்கும் போடுவாங்க. அந்த மீன் தான் நாம. எனக்கு பிரியமானவர்களே, God is talking to you very specifically. If you are going through any kind of trouble, any kind of problems, any kind of temptations, any kind of weaknesses, God is saying, seek ye first the kingdom of God. பரலோக ராஜ்யத்தை குறித்து நீங்க தியானம் பண்ணி இந்த 5 காரியங்கள், பரலோக ராஜ்யம்,
ஒரு சீடுக்கு ஒப்பா இருக்கிறது, ஒரு மஸ்டர்ட் சீடுக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் ஒரு சொல்லுங்க, 5 தானே, only 5. புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் பொக்கிஷம் அடங்கிய ஒரு நிலத்துக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் ஒரு முத்துக்களை விலை உயர்ந்த முத்துக்களுக்கு ஒப்பா இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு இயேசுசாமி ஒரு இடத்துல ஒரு ஊமையை சொல்றாரு, டோன்ட் த்ரோ pearls in front of swine. முத்துக்களை பன்றிகளுக்கு மத்தியில் போடாதீங்கன்றார். பரலோக ராஜ்யத்தை தூக்கி நீங்க போய் ஒரு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத இடத்துல விதைக்காதீங்க. அதுக்கு தான் சொல்றாரு நல்ல நிலத்தை தேடி போய் விதையுங்கள். You don't have to, you won't know. Sometimes we don't know which is a good soil or a bad soil. போன வாரத்தில் முந்தின வாரம் நம்ம பார்த்தோம் 4 விதமான நிலங்கள் இருக்கு. ஒரு முள் இருக்கிற இடம் இருக்கு, ஒரு நல்ல நிலம் இருக்கு, ஒரு கட்பாறையான நிலம் இருக்கு, வழி நடுங்க விதைக்கப்படுற விதையா இருக்கு. ஆனா நாம எதுல விதைக்கணும்னு ஆண்டவர் உங்களை கேட்கிறாருன்னா, நல்ல நிலத்தில் விதையுங்கள். நீங்களும் நல்ல நிலமாயிருங்கள், நீங்கள் போய் விதைக்கும் விதையும் நல்ல நிலத்தில் போய் விழுவதாக. ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற காரியம், முதல் காரியம், 3 காரியத்தை நம்ம இங்க பார்த்தோம். முதல்ல என்ன பார்த்தோம்? சாலமன் ஞானி ஆண்டவரிடம் கேட்ட காரியம் ஞானத்தை கேட்டான். நீங்களும் பரலோக ராஜ்யத்தின் ஞானத்தை கேளுங்க. இஃப் யூ seek ye first the kingdom of God ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதையே நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா, யூ ஹேவ் டு ரைட் இட் இன் யூர் ஹார்ட். இன்னைக்கு இருதயத்தில் எழுதி கொண்டு, ஆண்டவரே இன்னைக்கு நான் படுக்கும்பொழுது எங்களோட நீங்க பேசுனீங்கன்னா, ஆண்டவரே நான் உங்களோடு நான் உறவாடணும்னு நான் வாஞ்சையா இருந்தேன்னா, நீங்க கூட பேசுனீங்க. நான் கேட்குற முதல் காரியம், என்னோடு நீங்க ஞானத்தை தாங்க. அடுத்தது என்னது? ஞானத்தை தந்துருது. ஞானத்தோட மட்டும் நிற்க மாட்டாரு, உலக ஐஸ்வர்யத்தையும் தருவார். சாலமன் ஞானிக்கு உலகத்துல செல்வந்தத்தையும் தந்தாரு, அவனுக்கு ஞானத்தையும் தந்தார். எப்படி ஒரு மனுஷன் ஒரு ஃபேமிலி, அவனோட ஃபேமிலி எப்படி கட்டி அவனுக்கு நீடித்த ஆயுச நாட்களான அவர் நிரப்புவார்னு சொல்லி 128ஆம் சங்கீதத்தில் பார்த்தோம். கடைசியா இதெல்லாம் பண்ணணும்னா பரலோக ராஜ்ய சிந்தை இருக்கணும். பரலோக ராஜ்ய சிந்தை 5 விதமான காரியங்களாக இருக்கிறதுன்றத ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் உணர்த்துறார். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்டை சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். I know it was a long sermon, but I want all of you to listen to this. It may not be a great testimony, but it is a small inspiration which happened this week. Many things happened. I just want to cut it short because I don't want to talk too much about what happened in my life. So what happened this Monday, I was feeling very heartbroken or very sad, for some reason I was feeling so ஒரு மாதிரி வருத்தத்தில் இருந்தேன். என்னுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு விடலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் திடீர்னு ஒரு முன்னாடி ஒரு காரை நிறுத்தி அங்கே ஜீசஸ் சேவ்ஸ் அப்படின்னு ஒரு காரியத்தை காட்டுறாரு. பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். ஆண்டவரே, நான் ஒரு பயத்தில் இருந்தேன், ஒரு மரண பயத்தில் இருந்தேன். நீங்கள் ஜீசஸ் சேவ்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் அதை காட்டுறீங்களே, நீர் பெரியவர், உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னேன். ஃபோட்டோ எடுக்கலான்னு அதுக்குள்ளே என்னோட லேன் மூவ் ஆனபடியால் என்னால் எடுக்க முடியல. ஐ ட்ராப் த கேர்ள்ஸ் இன் தேர் ஸ்கூல்ஸ் அண்ட் திரும்பி வரும்பொழுது எனக்கு ஒரு சின்ன ஆசை, இது ஆண்டவரே நீங்கள் பேசுனீங்கன்னா திரும்பி நான் வரும்பொழுது இதை எனக்கு இதே மாதிரியான ஒரு காரியத்தை நீங்கள் காட்டுங்கன்னு சொன்னேன். அதே சிக்னல் லைட்ஸில் ஆண்டவர் ஜீசஸ் சேவ்ஸ்னு இன்னொரு காரில் எழுதியிருக்கிறதை கண்டேன். ஆனால் இந்த வாட்டி ஐ டுக் அ பிக்சர். எனக்கு பிரியமானவர்களே, இது ஒரு சின்ன ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் இன்சிடெண்ட்டாக நீங்கள் யோசிக்கலாம், இல்லாட்டி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இதன் மூலமாக சொல்கிறது என்னன்னா, கனவு காணுங்கள், dream and God will come and speak to you. God will come and touch your lives. God will come and do greater things in your lives. If you're broken, if you're shattered, doesn't matter. ஆண்டவரால் மாத்திரம் தான் முடியும். ஒரு ஊழியக்காரனால பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியாது. நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போனாலும் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது. ஆண்டவரை தேடுங்க, உங்களை ஆண்டவர் நல்ல சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவார். நீங்கள் ஆண்டவரை தேடுங்க, உங்களை நல்ல ஒரு ஊழியக்காரிடம் அவர் கொண்டு சேர்ப்பார். ஆண்டவரை தேடுங்கள், பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் இழந்ததை எல்லாத்தையும் மறுபடியும் தருவார். எனக்கு பிரியமானவர்களே, as I said, this is a very tough times. ரொம்ப கஷ்டமான காலங்கள். என்ன மாதிரியான ஒரு காலங்கள்? போராட்டமான காலங்கள்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. We are all going through that situation, but God is saying, in the midst of trouble, in the midst of tribulation, I am there with you, but do not lose focus. இந்த புளித்தை மாவை போல, நான் ஒரு புளித்த மாவு, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறது புளித்த மாவை போல தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த நாள் நல்ல ஒரு தயிரை நீங்கள் சாப்பிடுவீங்க. அந்த தயிர் தான் பரலோக ராஜ்யம். சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா, என்ன லேமேன்ஸ் டேர்ம், பரலோக ராஜ்யம் ஒரு புளித்த மாவை போல சமமாய் இருக்கிறது. ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களையும் திருவார்த்தைகளையும் ஆசீர்வதித்து உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் பதிய வைத்து காப்பாராக. I'm going to pray and finish off my sermon, finish off the service, and also we'll be singing one Tamil song before we all close. கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
சுவாமி நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர் கர்த்தாவே. சுவாமி சென்ற வாரம் கர்த்தாவே நாங்கள் செய்த அநேக காரியங்களை உம்முடைய பாதண்டையில் வைத்து நாங்கள் செய்தோம் கர்த்தாவே. அதை எல்லாம் நீர் வாய்க்க செய்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில் பல டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தாலும் கர்த்தாவே அதன் மத்தியில் சுவாமி நீர் எங்களோடு பேசினீர், அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு இந்த அடியானின் மூலமாக நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சுவாமி உண்மையான பரலோக ராஜ்யத்தை நாங்கள் தேடும் சுவாமி மக்களாக இருக்கத்தக்கதான கிருபையை தாங்க சுவாமி. சுவாமி உம்முடைய அன்பை விட்டு எங்களை விலக்கி போடாதவராக நீர் எங்களை காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. லார்ட் சீக் ye first the kingdom of God and all these things shall be added unto you நீங்க சொன்னீங்க கர்த்தாவே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். எப்படி ஒரு மனிதன் நீதியை தேட முடியும் நீங்க சொல்லியிருக்கீங்க சுவாமி. பிகாஸ் we have to humble ourselves, Lord Jesus. சுவாமி கேட்டுக்கொண்டிருக்கும் மக்கள் தங்களை தாழ்த்தி சுவாமி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சுவாமி மேட்டுமையான இருதயம் இருந்தாலோ சுவாமி தனக்கு ஏதாவது ஒரு பகை இருந்தாலோ அந்த சுவாமி சாலமன் ஞானியை போல அவன் தன்னுடைய பகையர்கள் சாவை விரும்பவில்லை கர்த்தாவே. அவன் தனக்காக ஒரு மேட்டுமையான காரியத்தை கேட்கவில்லை கர்த்தாவே. மாறாக அவன் தன்னுடைய தாழ்மையை உணர்ந்து தன்னை தாழ்த்தி அவன் கேட்ட ஞானத்தை நீர் அங்கீகரித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எங்களை தாழ்த்தி சுவாமி ஞானத்தை கேட்கிறோம் கர்த்தாவே. Give us the discerning spirit. Give us wisdom, Lord Master. Give us the heart to seek you, Lord Master. மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் தரீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தூய் ஆவியானவரே நீர் வாரும் சுவாமி. நீர் வந்து எங்களோடு பேசும் கர்த்தாவே. நாங்கள் தூங்கும் பொழுதும் நாங்கள் நிற்கும் பொழுதும் நாங்கள் நடக்கும் பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களோடு வந்து பேசும் சுவாமி. நீர் பேசாவிட்டால் சுவாமி நாங்கள் எங்கே செல்லுவோம், யாரிடம் சென்று பேசுவோம் கர்த்தாவே. Lord, we cannot turn our eyes to a man, Lord Jesus. நாங்கள் சுவாமி மருத்துவர்களிடமோ சுவாமி ஒரு ஞானிகளிடமோ சென்று நாங்கள் பேசினாலும் போதாது கர்த்தாவே. You give us the divine healing, O Lord Master. சுவாமி இப்பொழுது சுவாமி வியாதி படுக்கையில் இருக்கும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வியாதி படுக்கையை நீர் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். குழந்தை இல்லாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வனாந்திர பாதையில் செல்லும் அவர்களை சுவாமி நீரூற்று நிறைந்த ஒரு பாதையில் நீர் வழி நடத்த வேண்டுமாய் தாழ்மையாக ஜெபிக்கிறோம். Lord Jesus, we pray for the children who have been tortured, Lord, and who cannot talk to their parents, Lord Jesus, because of the fear, Lord. அப்படி இருக்கும் குழந்தைகளை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். நீரே அவர்களுக்கு சுவாமி தாயும் தகப்பனுமாய் இரும் கர்த்தாவே. எங்களால் முடிந்தால் சுவாமி அந்த சிச்சுவேஷனில் நாங்கள் யாரையாவது பார்த்தால் கர்த்தாவே அவர்களை சுவாமி நாங்கள் விடுவிக்க எங்களுக்கு பலத்தை தாங்க, ஞானத்தை தாங்க, தைரியத்தை தாங்க சுவாமி. குடும்பங்கள் சுவாமி பொருளாசை நிமித்தமாக சுவாமி பிரிந்து சுவாமி பிளவுண்டு இருக்கும் குடும்பங்களை நீ கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. You come and intervene, Lord Jesus. Speak to the brothers, speak to the parents, speak to the spouses, speak to the husband and wives, Lord Master. Speak to the friends, Lord Jesus. சுவாமி உம்மை துதிப்பதே அன்றி இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு என்ன இருக்கு கர்த்தாவே. பொன்னோ பொருளோ சுவாமி எங்களுக்கு வேண்டாம், நீர் மாத்திரம் போதும் சுவாமி. சுவாமி நாங்கள் சும்மா சுவாமி ஒரு பேச்சுக்காக நீர் மாத்திரம் போதும் என்று நாங்கள் அந்த பாடலை பாடி மறுபடியும் நாங்கள் வீட்டிற்கு சென்ற பிறகு சுவாமி நாங்கள் அந்த பழைய வாழ்க்கைக்கு செல்லாதவாறு பரிசுத்த ஆவியானவரே எங்களை காத்துக்கொள்ளுங்க, எங்களை காத்து ரட்சித்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. அடியானை மறைத்து உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்தினீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். பெரியவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கொரோனா சுவாமி இந்த வியாதி எந்த ஒரு முதியவர்களையும் தாக்காதவாறு, சிறியவர்களை தாக்காதவாறு, பிள்ளைகளை தொடாதவாறு காத்துக்கொள்ளுங்க சுவாமி. இரத்த கோட்டைக்குள்ளாக உங்களுடைய பிள்ளைகளை வைக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயெல்லாம் உங்களுடைய நாமத்தினால் விசுவாச ஊழியங்கள் நடக்கிறதோ அங்கேயெல்லாம் நீர் வாசம் செய்யும் கர்த்தாவே. எங்களுடைய திருச்சபைக்காக வருகிறோம் சுவாமி. லார்ட், எஸ்டாப்ளிஷ் a church, லார்ட். ஒரு நல்ல இடத்தை தாங்க சுவாமி. எங்களுடைய மேன்மைக்காக அல்ல, எங்களுடைய மேட்டுமைக்காக அல்ல கர்த்தாவே. உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய ராஜ்யத்தை கட்ட ஒரு ஆலயத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் தாழ்த்தி நாங்கள் அதை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் எங்களை ஒப்புரவாக்குங்க. Cleanse us from all the sinful desires and sinful habits, Lord, which is separating you from your love, Lord Master. மீதியான நேரத்தையும் நீர் பொறுப்படுத்தி நடத்தும். இவை எல்லாவற்றையும் எங்கள் நாதரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன். நம்முடைய நாதராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும்
உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து காப்பதாக. ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ, the love of God, and the fellowship of the Holy Spirit be with us now and forevermore. Amen. God bless you all. As I said, we are going to sing a very familiar song. உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடி நாம் கலைந்து செல்வோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all and keep safe. ஆண்டவர் சித்தமாக இருந்தால் next week also we will meet at 5 p.m. New Zealand time and it will be 10 a.m. India time. So ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. உங்களுடைய போக்கையும் உங்களுடைய வரத்தையும் அவர் இது முதற்கொண்டு என்றென்றும் காத்து ரட்சிப்பாராக. So do not fear, do not be afraid. Seek ye first the kingdom of God and everything will follow you. God bless you all.